Hi friends, welcome to Friends View channel. Today's recipe is Elanir Payasam. So ingredients: tender coconut, milkmaid, sugar, உங்களோட குவான்டிட்டிக்கு ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தென் இலச்சி 2, தென் கோகனட் ஃபார் கோகனட் மில்க், அப்புறம் பால். நான் ஆவின் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மில்க் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோகனட் பிரேக் பண்ணிட்டு அதோட வாட்டர் எடுத்துருங்க. வாட்டர் எடுத்துட்டு கோகனட் பீல் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெவி பாட்டட் கடாயில் வந்து மில்க் போர் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ பால் ஊற்றிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒன்லி மில்க் தான். ஸோ ஏன்னா வாட்டர் ஊற்றலைனா தான் நமக்கு ஈஸியாக வந்து மில்க் வந்து திக்கன் ஆகும், அதாவது கெட்டி ஆகும். ஸோ அதனால வெறும் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சிருங்க. ஸ்லிம்ல வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏடு வரும். ஏடு வந்ததுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மேலே ஏடு வரும். அதை வந்து அந்த கார்னர் ஆஃப் தி கடாயில் வந்து இப்படின்னு தள்ளி விட்டுட்டு அப்படியே அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லிம்ல வச்சிருக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ பாத்தீங்களா இப்படி வந்திருக்கு. ஸோ மீன் வயல் இது வந்துட்டே இருக்கும் போது நல்லா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பாசுந்தி டெக்ஸ்டர்ல இருக்கும். ஸ்வீட் இருக்குல்ல பாசுந்தி, அந்த டெக்ஸ்டர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து கோகனட்டை பிரேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோகனட் பிரேக் பண்ணிட்டு அதுல வந்து மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் தேவையில்ல. ஸோ தண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் கோகனட் மட்டும் கொஞ்சம் சாப் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டில் எந்த கிரைண்டர் இருக்கோ மிக்சி இருக்கோ அதில் போட்டு மில்க் எடுத்துக்கோங்க, சரியா? வெறும் மில்க் மட்டும் தான் தேவை. ஸோ அதில் வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃபைனான வெறும் மில்க் மட்டும் தான் வேணும். ஸோ கோகனட் அந்த மில்க். ஸோ அந்த மில்க் எடுத்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு மிக்சர்லேயே ஸ்ட்ரெயினர் இருக்கு, நீங்க ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இல்லைன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா கெட்டியாயிடுச்சு, பாலும் கெட்டியாயிடுச்சு, நம்மளுக்கு நிறைய ஈடும் கலெக்ட் ஆயாச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒயிட் கலர்ல இருந்ததுல இப்போ எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது நியூவான டிப்ஸ் இருந்ததுனா கூட சொல்லுங்க, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சில நீங்க கொஞ்சமா எடுத்துட்டு இந்த சைட்ல இருக்க ஏடெல்லாம் போட்டு கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பாசுந்தி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஏன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணல, இன்னும் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் வந்து கொஞ்சம் டிசால்வ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ ரிக்வயர்ட் அமௌண்ட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிசால்வ் ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதுவா சக்கரை வந்து கரைஞ்சி பாலில் வந்து மிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட கோகனட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கோகனட் வாட்டர் தேவையில்லை, டெண்டர் கோகனட் வாட்டர் தேவையில்லை, ஜஸ்ட் கோகனட் மட்டும் தேவை. அதே மாதிரி மில்க்கும் வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், ஒரு மாதிரி குறைலாம் இருக்கக்கூடாது. மில்க்கு கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கணும். ஸோ அப்போதான் வந்து நம்மளுக்கு குடிக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராது. நீங்கள் மில்க் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாயாசம் ரெடி ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்க் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுகர் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கலர் எல்லோ கலர்ல ஆயிடுச்சு.
ஸோ இப்போ திக்கானதை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா சுரண்டி மில்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை மில்கில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு தான், இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். ஸோ ஸ்டவ்வில் பண்ணுற ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்தால் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணலாம். ஸோ மில்க் மேட் வந்து 2 பிக் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு தேவைன்னா திருப்பி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது மில்க் மேட் போட்டுட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் அது மிக்ஸ் ஆகி அந்த மில்கோட பிளெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கார்னரில் இருக்கிறதுலாம் ஸோ இன்னொரு ஸ்பூன் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க டைமில் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதையும் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இப்போ கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த கோகோனட் மில்க் வந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பாயசம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு கோகோனட் மில்க். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது டெண்டர் கோகோனட், நம்ம அந்த கோகோனட் உள்ள இருக்க டெண்டர்லாம் கட் பண்ணி வச்சிடணும்ல, ஸோ அந்த கோகோனட் டெண்டர் கோகோனட் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இதை சில்லாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ சில்லாக சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஹாட்டாக சர்வ் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். பட் ப்ரிஃபரபிளி சில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் யூ கேன் கீப் இன் ஃப்ரிட்ஜ் அண்ட் யூ கேன் ஹேவ் இட். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை குக் பண்ணிவிட்டு. ஸோ ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட வில் மீட் அப். ஸோ வேறு ஏதாவது ரெசிபி பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching Friends View channel. Do like, share, and subscribe. Comment down. வேற என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க, நாங்க ரெசிபி வீடியோ போடுறோம்.